கருப்புளுந்து கஞ்சி ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணி அதில் சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். டக்குன்னு நமக்கு ஹெல்த்தியான கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிரும். நான் ஒரு கப் கருப்புளுந்து எடுத்து தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து அந்த உளுந்தை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்புளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அப்போ தான் உளுந்து நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும், நல்லா அரைப்படும். கருப்புளுந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அரிசி எடுத்து வறுத்துக்கலாம். அரிசி வந்து நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி சேர்க்கறனால நம்மளுக்கு கஞ்சி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அரிசி சீக்கிரமாக பொரிஞ்சு பொன்னிறமாகவும் மாறிடும். இதை வறுக்கும் போதே 3 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 கப் முந்திரி எடுத்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுப்பட்ட பாதாமை அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விடலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் இப்போ 3 கப் செய்கிறனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில், அதாவது 3 ஸ்பூனுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த கரைசலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி விடலாம். இதை நீங்கள் பாலில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். நல்லா கொதிச்சு திக்காக வரும். கீழேருந்து நல்லா அடியிலேருந்து கலக்கிட்டு விடணும். நல்லா கொதிச்சு வரும்போது தேங்காய் தூள் சேர்த்துக்கங்க. நம்ம கஞ்சியை பரிமாறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டு வறுத்த பாதாமை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரெண்டுமே ஆப்ஷன் தான். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.